Welcome students and viewers. We are in 12th Biogeology 8th lesson. 8th lesson name is Microbes in Human Welfare. In this lesson, today's section I would like to teach about microbes in industrial product. Come to the interactive part. So our heading is 8.2 Microbes in Industrial Product. In Tamil, தொழிற்கூடங்களில் உற்பத்தி பொருட்களில் நுண்ணுயிரிகளின் பங்கு. தொழிற்கூடங்களின் உற்பத்தி பொருட்களில் நுண்ணுயிரிகளின் பங்கு. Okay, microbes in industrial product. Here, microbes are used to synthesize number of product. That means valuable to human beings. Okay, microbes used to synthesize. Microbes நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி நம்ம அதிக எண்ணிக்கையிலான சரிங்களா. ஸோ அதிக எண்ணிக்கையிலான நம்பர் ஆஃப் எண்ணற்ற வேல்யூபிள்னா மதிப்புமிக்க பொருட்களை மனிதன் பயன்படுத்துவதற்காக உற்பத்தி செய்து கொண்டுள்ளோம். ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு சிந்தசைஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வேல்யூபிள் டு ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்கள் பயன்படுத்தும் எண்ணற்ற மதிப்புமிக்க பொருட்களை உருவாக்க நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஹியர் product like beverage, antibiotic, organic acid, amino acid, vitamins, biofuels, single cell protein, enzymes, steroids, vaccines, pharmaceutical drugs. So those kind of above mentioned product are obtained from microbes. Okay, so what are the important product? First of all, what? Beverage அப்படின்னா பானங்கள்னு சொல்லும், குளிர் பானங்கள் சொல்லும் இல்லைங்களா, பீவரேஜஸ் கமா. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பானங்கள். உயிர் எதிர்ப்பொருட்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆர்கானிக் ஆசிட் கரிம அமிலங்கள், அமினோ அமிலங்கள், விட்டமின்ஸ், பயோஃபியூல்ஸ் அப்படின்னா உயிரி எரிபொருள்னு சொல்லுவோம். உயிரி எரிபொருள், சிங்கிள் செல் புரோட்டீன் ஒற்றை செல் புரதம், என்சைம்ஸ் நொதிகள், ஸ்டீராய்ட்ஸ், வேக்சினா தடுப்பூசிகள், கமா ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் அப்படின்னா மருந்துகள். இந்த மாதிரி நிறையா ப்ராடக்டை நம்ம அப்டைன் பண்ணுறோம் மைக்ரோப்ஸ் வந்து பெறுகிறோம். ஓகே, ஸோ ஆர் ப்ரொடியூஸ்டு இன் இண்டஸ்ட்ரீஸ். இவைகள் எல்லாமே தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஹியர் production on large scale requires growing microbes in very large vessel called fermenter. சரிங்களா. ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல், இப்போ மேலே சொன்னோம் இல்லைங்களா, எபோவ் மென்ஷன்டு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை அதிக அளவில் உற்பத்தி செய்யணும், விளைவிக்கணும்னா ஸோ குரோவிங் நம்மளுக்கு என்ன தேவைன்னா அதை வளர்க்கணும் அப்படின்னா ரெக்வயர்ஸ் குரோவிங் மைக்ரோப்ஸ் இன் வெரி லார்ஜ் வெசல்ஸ். ஸோ பெரிய நொதி கலன்களில் வச்சு தான் நம்ம வளர்க்க முடியும். லார்ஜ் வெசல்னால் பெரிய கலன்கள்னு சொல்லுவோம். பெரிய கலன்களில் வச்சு தான் வளர்க்கணும் மைக்ரோப்ஸை. பெரிய கலன்களில் வச்சு, லார்ஜ் வெசல்னால் பெரிய கலன்கள், அதில் வச்சு தான் க்ரோவிங் வளர்த்தோம்னா யூ கேன் கெயின் எ செபோ மென்ஸ்டு ப்ராடக்ட். ஸோ வாட் இஸ் தட் லார்ஜ் வெசல் நேம்? ஃபெர்மெண்டர் அப்படின்னா தமிழில் நொதி கலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். நொதி கலன்கள். ஓகே, ஹியர் fermenter is a closed vessel. So 3 mark question. What is fermenter? So fermenter நொதிகலன் என்பது அல்லது பயோரியாக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா. உயிரி fermenter or bioreactor. This fermenter is a closed vessel. Closed vessel அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூடிய ஒரு கலன், மேலே வந்து மூடி போட்டு மூடி இருக்கும். இஸ் எ க்ளோஸ்டு வெசல் வித் அடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஏரேஷன். ஸோ அப்படி மூடி இருந்தால் கூட போதுமான அளவு ஏரேஷன், காற்று உள்ளே செல்வதற்கும், அஜிடேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கலக்கி விடுதல். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸுக்கு டெம்பரேச்சர், வெப்பம் இது பண்ணுறதுக்கு, வெப்பத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அகிட்டேஷனை உட்செலுத்துறதுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். உட்செலுத்தும் வசதி அகிட்டேஷன் அப்படின்னு உட்செலுத்தும் வசதி, டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை, பிஹெச் கண்ட்ரோல்
பிஹெச்சை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அளவுகளை நிர்வகிக்கும் அமைப்பும் ட்ரெயின் ஆர் ஓவர்ஃப்ளோ. ஓகே, ட்ரெயின் ஆர் ஓவர்ஃப்ளோ அதாவது அளவுக்கு அதிகமாக நிரம்பி வழியும் நுண்ணீர் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் வசதி. ஓகே, ட்ரெயின்னா வடிகட்டுதல், வடிகட்டப்பட்ட அல்லது ஓவர்ஃப்ளோ அளவுக்கு அதிகமாக அந்த பயோரியாக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபெர்மெண்டருக்குள்ளே மைக்ரோப்ஸ் வந்து தன்னுடைய ஃபங்க்ஷனை செய்யும்போது ஸோ நிறைய அதுலேருந்து வேஸ்ட் நிறைய வரும். ஸோ அதுதான் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெயின் ஆர் ஓவர்ஃப்ளோ பொங்கி வெளியக்கூடிய அந்த மைக்ரோப்ஸினுடைய வேஸ்ட் ஓவர்ஃப்ளோ. ஓகே, வெண்ட் டு ரிமூவ் வேஸ்ட் த வேஸ்ட் பயோமாஸ் கிளர்டு வேஸ்ட் பயோமாஸ் ஆஃப் கல்ச்சர்டு மைக்ரோ ஆர்கானிசம் எலாங் வித் தேர் ப்ராடக்ட். சரிங்களா, அதாவது அதிகமாக நிரம்பி வெளியும் நுண்ணீர் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் வசதி ஆகியவற்றை கொண்ட அமைப்பே ஸோ இந்த இது வேஸ்ட் பயோமாஸ்னால் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து வெளியான கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றுறது. எங்கேருந்து எப்படி வெளியேறுது? கல்ச்சர்டு மைக்ரோ ஆர்கானிசம். நம்ம வளர்க்கக்கூடிய மைக்ரோ கல்ச்சர்னா நம்ம வளர்க்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் பயோமாஸ் வருது இல்லைங்களா, வேஸ்ட் பயோமாஸ் கழிவு உயிர்த்திரள். ஸோ அது வந்து ஓவர்ஃப்ளோ பொங்கி வெளியும்போது அது வெளியேற்றுறதுக்கான வசதியும் இருக்குது. கூட அவைகளோட பை ப்ராடக்ட் அதையும் வெளியேற்றிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 8.2.1 ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். வாட்ஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ இன் தமிழ் உயிர் எதிர்ப்பொருள் உற்பத்தி. So antibiotic already known. So antibiotic is a organic acid. It fight against microbes. Okay, so some of the living organisms produce antibiotics. சரிங்களா, சில உயிருள்ள பொருட்களே ஆன்டிபயோட்டிக் உற்பத்தி பண்ணுது. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பர்டிகுலர் ஆர்கானிஸில் ஏன் இருக்குதுன்னா, ஸோ அது தனக்குத்தானே செல்ஃபாக தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்குது. ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த ஆன்டிபயோட்டிக் ஆர்கானிக் ஆசிட்டை வெளியெடுத்து ஸோ நம்ம வந்து இன்றைக்கி சோசியலில் எல்லா பக்கம் அதை வந்து ஒரு மெடிசனாக பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஸோ ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ ஆன்டிபயோட்டிக் 3 மார்க். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு வேதிப்பொருள் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம். அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? ஆர்கானிசம் விச் கேன் கில். சரிங்களா, இது வந்து ஒன்றா கில் பண்ணும், ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணும். இல்லைன்னா ரிடார்ட்னா குறைத்தல். எதை குறைக்குது? குரோத் ஆஃப் அதர் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். சரிங்களா, ஸோ ஒன்றா மைக்ரோப்ஸை கில் பண்ணு, இல்லைன்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய குரோத் ஆஃப் அதர் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஸோ மற்ற நோய் உண்டாக்கக்கூடிய மைக்ரோப்ஸினுடைய குரோத்தை ரிடார்டு குறைக்கும். ஸோ இவனின் லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே போட்டால் கூட போதும். லோ கான்சன்ட்ரேஷனை மிக குறைந்த அளவு ஆன்டிபயோட்டிக்கை ஸோ நம்ம பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டால் போதும். ஸோ அது என்ன பண்ண? ஒன்றா மைக்ரோப்ஸை கில் பண்ணும், இல்லைன்னா ரிடார்ட் த குரோத் ஆஃப் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸினுடைய குரோத்தை ரெடியூஸ் பண்ணும், குறைக்கும். ஆனால் கொஞ்சம் உள்ள போட்டால் போதும். பட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஆன்டிபயோட்டிக் என்பது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். வாட் இஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்? இது ஒரு வேதிப்பொருளாகும். ஓகே, ஹியர் antibiotic means against life. அங்கே இருக்குது பாருங்க. ஆன்டினா எகெனிஸ்ட், பயாட்டிக்னா லிவிங் திங்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு பயாட்டிக் திங்ஸ் உயிருள்ள பொருட்களுக்கு எதிராக செயல்படும். சரிங்களா, ஸோ மற்ற ஒரு உயிரினத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் மற்ற உயிரினங்களை அழிக்கும். அதுதான் தமிழ் மீனிங். ஒரு ஆர்கானிஸ் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்கு ஸோ அதர் ஆர்கானிஸை கில் பண்ணும், இல்லைன்னா அதனுடைய குரோத்தை ரிடார்டு குறைக்கும். இதுதான் மீனிங். ஓகே, ஆன்டிபயோட்டிக்கு பிரிச்சுங்க. ஆன்டினா எகெனிஸ்ட், பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ்க்கு எகெனிஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆன்டிபயோட்டிக். ஸோ இட் மீன்ஸ் எகெனிஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். உயிரிக்கு எதிரானவை என பொருள்கொள்ளலாம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரீட். இந்த ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணி எதை சரி பண்ணலான்னா, ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அளிக்கலான்னா டிசீசஸ். ஸோ நோய்களுக்கு எதிராக சிகிச்சை அளிக்கலாம். பர்டிகுலர்லி பிளேக் தெரியும் இல்லைங்களா. ஸோ பிளேக் அப்படின்னா
தெரியும். ஸோ ரேட்னால் வரக்கூடிய பிளேக் டிசீசஸ். அதுக்கு அடுத்தது மெனிஞ்சிட்டிஸ். மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னா ஸோ த லேயர் ஆஃப் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பிரெயினுடைய வெளியே இருக்கக்கூடிய அந்த மெம்பரேன்ஸை வந்து நம்ம மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். டியூராமீட்டர், அரக்னாய்ட், பயாமீட்டர், இந்த மாதிரி மெனிஞ்சஸ், அதாவது அவுட்டர் கவரிங் இருக்குது தெரியும் இல்லைங்களா. ஸோ அவைகள் வந்து இன்ஃப்ளேம் ஆகுது, அதாவது வீங்குதலை தான் என்ன சொல்லுவோம், மெனிஞ்சிட்டஸ். அதை நம்ம தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா மூளை படல சுழற்சி அல்லது அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அண்டு டிப்தீரியானா தொண்டை அடைப்பான் நோயின்னு சொல்லுவோம். சிஃபிலிஸ். ஸோ சிஃபிலிஸ் அப்படின்னா கிரந்தின்னு சொல்லுவோம். ஸோ லெப்ராசி தொழுநோய், டியூபர்குலோசிஸ் காசநோய். ஸோ இந்த மாதிரி டிசீஸுக்கு வி கேன் யூஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அந்த ஆர்கானிக் ஆசிட்டை அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி ஸோ இவ்வளோ டிசீஸை கிட்டத்தட்ட சரி பண்ணலாம். ஹியர் செர்மன் வாக்மேன் டிஸ்கவர்ட் ஸ்ட்ரெப்டோமைசின். இவங்க தான் செர்மன் வாக்மேன் தான் எதை கண்டுபிடிச்சாங்க, ஸ்ட்ரெப்டோமைசின். இட் இஸ் ஏ ஆன்டிபயோட்டிக். ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் ஏ ஆன்டிபயோட்டிக். ஸோ செர்மன் வாக்மேன் தான் முதல்ல ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கை கண்டுப்பாங்க. அண்டு வாஸ் தி ஃபஸ்ட் யூஸ் டு டேர்ம் ஆன்டிபயோட்டிக் 1943. இவங்க தான் முதல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற டேர்மை 1943 யூஸ் பண்ணாங்க. ஸோ ஷெல்மேன் வாக்மேன்ஸ் டிஸ்கவர்ட் ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக். ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கை செல்மேன் வாக்மேன் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு அதை அந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற டைமை ஃபஸ்ட் யூஸ் பண்ணது ஸோ இவங்க தான் 1943. ஸோ செல்மன் வாக்மேன் ஒர்க்கிங் ஆன் ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா. இவர் வந்து தன்னுடைய வேலைப்பாடுகளை, ஒர்க்கிங்னா வேலைப்பாடு, தன்னுடைய வேலைகளை ஸ்டெஃபைலோகாக்கை அப்படிங்கிற பாக்டீரியாவில் தன்னுடைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்சர்வ்டு கிரீன் மோல்டு க்ரோவிங் ஆன் ஹிஸ் அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து Alexander Fleming. So while working Staphylococcus bacteria, Alexander Fleming என்ன பண்ணுறாருன்னா Staphylococcus பாக்டீரியாவை அதில் வந்து ஒர்க் பண்ணி அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு, ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. எதையும் அப்சர்வ் பண்ணுறாருன்னா அப்சர்வ்டு க்ரீன் மோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பச்சை பூஞ்சைகள்னு சொல்லுவோம். மோல்டுனா பூஞ்சைகள். ஓகே, ஃபங்கஸ்னுடைய ஒரு வெரைட்டி. கிரீன் மோல்டுனா பச்சை பாசி. அதை வந்து எங்கே பார்க்குறாருன்னா அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட், கழுவாத தட்டுக்களில், சுத்தம் செய்யப்படாத, சரியாக சுத்தம் செய்யப்படாத பிளேட்டில், கண்ணாடி தட்டில் ஸோ இந்த க்ரீன் மோல்டை பார்க்குறாரு. ஓகே, ஸோ அந்த மோல்டு பக்கத்தில் ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா குரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த குரோ பண்ணக்கூடிய அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கு அன்வாஷ்டு பிளேட்டில் ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த அன்வாஷ்டு பிளேட்டில் பார்த்திங்கன்னா சுற்றியுமே என்ன இருக்குது, க்ரீன் மோல்டு குரோ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஹியர் விச் ஸ்டெஃபலோகாக்கை குட் நாட் குரோ. ஸோ அந்த பிளேட்டு, அந்த அன்வாஷ்டு பிளேட்டில் க்ரீன் மோல்டு இருக்கு இல்லைங்களா, பச்சை பூஞ்சை. ஸோ அது இருக்கிற இடத்துல ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா கெனாட் குரோ, அங்கே வளரவில்லை, எல்லாம் இறந்துருச்சு. ஏன்னா வளர்ச்சி வந்து ரிடார்டு குறுகிடுச்சு. ஏன் ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா அந்த க்ரீன் மோல்டு பச்சை பூஞ்சை க்ரீன் மோல்டுக்கு இடத்துல ஏன் வளரல? லிசன் ஹியர். ஸோ ஹீ ஃபவுண்ட் தட், இவர் அதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டாங்கன்னா அந்த அன்வாஷ்டு பிளேட்டில், ஸோ சரியாக சுத்தம் செய்யப்படாத கண்ணாடி பிளேட்டில் ஸ்டெஃபலோகாக்கை வளர்க்குறாரு. ஸோ அதை சுற்றி க்ரீன் மோல்டு வளருது. அந்த க்ரீன் மோல்டு இருக்கிற இடத்துல ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியா கெனாட் குரோ, வளரல. ஸோ அப்போ இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஹீ ஃபவுண்ட் தட், என்னதை கண்டுபிடிச்சாருன்னா, ஸோ இதற்கு காரணம் டியூ டு கெமிக்கல் ப்ரொடியூஸ்டு பை மோல்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு அந்த மோல்டு, க்ரீன் மோல்டுலேருந்து உற்பத்தி ஆகுது, ஒரு வேதிப்பொருள் உற்பத்தி ஆகுது. அந்த பொருள் தான் ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியாவுடைய
வளர்ச்சியை குரோத்தை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்க்கு அவர் என்ன பேர் வச்சார்னா ஹீ நேம்டு ஆஸ் பெனிசிலின். அதுக்கு என்ன பேர் வச்சார்? பெனிசிலின். ஸோ விச் வாஸ் தி ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் டிஸ்கவர்ட் பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகே, இதுதான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச முதல் ஆன்டிபயோட்டிக். ஓகே, விச் வாஸ் த ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக். இதுதான் முதல் ஆன்டிபயோட்டிக். ஸோ திஸ் ஆன்டிபயோட்டிக் வாஸ் டிஸ்கவர்ட் பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஹியர் பெனிசிலின். பெனிசிலின் அப்படிங்கிறது அந்த மருந்து, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஆர்கானிக் ஆசிட். பெனிசிலின் அப்படிங்கிறது மருந்து, அது வந்து ட்ரக் இல்லையா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஆர்கானிக் ஆசிட், அதைத்தான் உடம்புக்குள்ளே போடுறோம். ஸோ திஸ் பெனிசிலின் ட்ரக், திஸ் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, இதை யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு 2 ஃபங்கஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 2 பூஞ்சைகள், 2 ஃபங்கஸு. ஃபஸ்ட்டு பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோசினம். புரியுதுங்களா? பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோசினம் அப்படிங்கிற 2 மோல்டு, 2 பூஞ்சைகள் தான் உற்பத்தி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போது பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபங்கஸ் நேம் வாட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெனிசிலியம் நொட்டேட்டம், செகண்ட் ஒன் இஸ் பெனிசிலியம் கிரைசோஜினம். ஸோ இட் இஸ் எ பாக்டீரிசைடல். பாக்டீரிசைடல் அப்படின்னா இந்த சைடல் அப்படிங்கிறது கில்லிங்னு அர்த்தம். எதை கில் பண்ணு? பாக்டீரியாவை. இந்த சைடல் வந்தாலே ஆக்சுவலி த எபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஏபிள் டு கில். ஸோ அந்த சைடல் வந்தால் கில் பண்ணக்கூடியது. அப்போ என்ன அர்த்தம்? பாக்டீரிசைடுனா பாக்டீரியாவை கொல்லக்கூடியது, வைரல் சைடுனா வைரஸை கில் பண்ணும். இப்போ நம்மளுக்கு இங்கே புக்கில் கொடுத்துக்கிறது பாக்டீரிசைடல். ஸோ பாக்டீரிசைடல்னா இட் கில் பாக்டீரியா. ஓகே, பாக்டீரிசைடல் தட் மீன்ஸ் ஆன்டிபயோட்டிக் கில் பாக்டீரியா. ஓகே, ஸோ இட் இஸ் ஏ பாக்டீரிசைடல் இன் ஆக்ஷன். சரி, இதனுடைய செயல்பாடு எப்படி? பாக்டீரியாவை கொல்லக்கூடியது. அண்ட் இன்ஹிபிட் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் வால். ஸோ கூடவே அந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும்னா பாக்டீரியாவில் செல்வால் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணும். சில செல்சுவர் உற்பத்தியை தடுக்கிறது. எதை தடுக்கிறது? செல்சுவர் உற்பத்தியை தடுக்கிறது. ஓகே, ஸோ இன்ஹிபிட்னா தடுத்தல், சிந்தசிஸ்னா உற்பத்தி. ஸோ எந்த உற்பத்தியை தடுக்குது? பாக்டீரியல் செல்வால் உற்பத்தியை தடுக்கிறது. பாக்டீரியல் செல்வால்னால் பாக்டீரியாவில் கூடிய செல் சுவர் உற்பத்தி, செல்வால் ப்ரொடக்ஷனை இன்ஹிபிட் தடுக்குது. எது? பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக். ஓகே, பெனிசிலின்ங்கிறது ட்ரக்கு, அதாவது ஆன்டிபயோட்டிக்கு. பெனிசிலியம் அப்படிங்கிறது ஸோ அது அந்த ஃபங்கையோட பேர். மைண்டில் வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, ஹியர் பெனிசிலின் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு as குயின் ஆஃப் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். பெனிசிலின் இஸ் ஏ குயின் ஆஃப் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெனிசிலினை மருந்துகளின் ராணி என அழைக்கிறோம். பெனிசிலின் இஸ் கன்சிடர்ட் as வாட்? குயின் ஆஃப் ட்ரக், மருந்துகளின் ராணி அழைக்கப்படுகிறது. அண்ட் இட் இஸ் ஃபுல் பொட்டன்ஷியல், இதுக்கிட்ட முழு திறமையும் இருக்கிறது. எஸ் an effective antibiotic was established much later by Ernest Chain, சரிங்களா, Howard Florey when they treated with wounded soldiers in Second World War. சரிங்களா, ஸோ இது மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுகிறது பெனிசிலின் ட்ரக். ஸோ இந்த மருந்து 2ஆம் உலகப் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு பயன்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா, அப்போ சோல்ஜருக்கு நிறைய உண்டு அப்படின்னா காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு, ட்ரீட்மெண்ட்னா சிகிச்சை அளிப்பதற்கு பெனிசிலின் யூஸ் ஆச்சு. சரிங்களா, பெனிசிலின் யூஸ் ஆச்சு. ஸோ பெனிசிலின் மருந்து கண்டுபிடிப்பதற்காக ஃப்ளெமிங், செயின் மற்றும் ஃப்ளோரி ஆகிய மூவருக்கும் 1945 ஸோ என்ன கொடுத்தாங்க? நோபல் பிரைஸ் டெலிவரி பண்ணாங்க. ஓகே, ஸோ எர்னஸ்ட் செயின், ஹோவார்ட் ஃப்ளோரி when they treated with wounded soldiers in செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போர் போது எர்னஸ்ட் செயினும் ஹோவார்டு ஃப்ளோரியும் அந்த wounded, பாதிப்படைந்த சோல்ஜருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாங்க. எதை பயன்படுத்தி? பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி சரி பண்ணாங்க. அதனால ஃப்ளெமிங், செயின், ஃப்ளோரி இந்த 3 சயின்டிஸ்ட்டுக்கும்
வேர் அவார்டட் த நோபல் ப்ரைஸ். இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் வழங்கப்பட்டது 1948 எதற்காக? ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் பெனிசிலின். பெனிசிலினை கண்டுபிடிச்சதுக்கு வழங்கினாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆன்டிபயோட்டிக் இஸ் டெட்ராசைக்ளின். Next one is what? Tetracycline. So penicillin antibiotic is completed. So next antibiotic is tetracycline. So tetracycline is a broad spectrum bacteriostatic antibiotic. Broad spectrum அப்படின்னா அதிக வீச்சு கொண்ட, சரிங்களா, அதிக வீச்சு கொண்ட ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதிக வீரியமுடைய அப்படின்னு கூட சொல்லலாம். அதிக வீரமுடைய அல்லது பரந்த செயலாற்றும் தன்மை கொண்ட. டெட்ராசைக்ளின் வந்து ப்ராட்னா பரந்த செயலாற்றும் தன்மை கொண்டது. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பாக்டீரியோஸ்டாட்டிக். பாக்டீரியோனா பாக்டீரியா, ஸ்டாட்டிக் அப்படின்னா அதனுடைய குரோத்தை மெட்டபாலிசத்தை ஸ்டாப் பண்ணு, கில் பண்ணாது. ஜஸ்ட் இன்கிபிட் த குரோத் அண்டு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். இப்படி மட்டும் பண்ணுனா அதை ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். அதே சைடல்னு வந்துச்சுன்னா கில் பண்ணும். ஸ்டாட்டிக் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரிவெண்ட் ஆர் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிரினுடைய வளர்ச்சியை தடுக்கும் அல்லது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணும். ஓகே, ஸோ டெட்ராசைக்ளின் இஸ் கம் அண்டர் பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக். ஓகே, as well as broad spectrum, பறந்து செயல்படும், அதாவது எல்லா கிருமியும் கொல்லக்கூடிய பண்பு கொண்டது. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாலே ஸோ அதிக எண்ணிக்கையிலான மைக்ரோப்ஸை கில் பண்ணும். ஓகே, இட் கில் மேசிவ் நம்பர் ஆஃப் மைக்ரோப்ஸ். அதிக எண்ணிக்கையிலான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான மைக்ரோப்ஸை கில் பண்ணும். ஹியர் ஆன்டிபயாட்டிக் தட் லிமிட் த growth ஆஃப் பாக்டீரியா, அதை ஸ்டாட்டின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதான் இங்கே அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே இருக்குது. ஆன்டிபயாட்டிக்ஸ் தட் லிமிட் த growth ஆஃப் பாக்டீரியா. லிமிட் கட்டுப்படுத்தியது, growth மட்டும் கட்டுப்படுத்து, டஸ் நாட் கில் த பாக்டீரியா. ஓகே, ஸோ this antibiotic inhibit microbial protein synthesis. So this tetracycline antibiotic inhibitனா தடுக்குது. எதை தடுக்குது? மைக்ரோபியல் புரோட்டீன் சிந்தசிஸ். மைக்ரோப்ஸில் இந்த ஸ்பெசிஃபிக் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸில் புரத உற்பத்தி புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணும். ஓகே, ஸோ டெட்ராசைக்ளின் இஸ் கம்ப்ளீட்டட் 3 மார்க். நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் இஸ் chlorotetracycline. Next 3 mark. Chlorotetracycline is the first antibiotic of this group, isolated from culture of Streptomyces aerifaciens அப்படிங்கிற பேக்டீரியா வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்தாங்க. ஓகே, chlorotetracycline is the first antibiotic of this group. இது ஒரு முக்கியமான ஒரு ஆன்டிபயோட்டிக்னு ஒரு குரூப்பு. இது ஃபஸ்ட் வந்து பேக்டீரியாவில் வந்து எடுத்துருக்குறாங்க. ஐசோலேட்டட் ஃப்ரம் கல்ச்சர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஓகே, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அரிஃபேசியன்ஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அரிஃபேசியன்ஸ் இது நம்மளுக்கு தெரியணும். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அரிஃபேசியன்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு நிறைய டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்ச்சர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ். நெக்ஸ்ட் streptomycin. Next antibiotic streptomycin. Streptomycin is a broad spectrum antibiotic. So broad spectrum means it kill maximum number of different variety of microbes. So அதிக எண்ணிக்கையிலான வெவ்வேறு வகை மைக்ரோப்ஸை கில் பண்ணக்கூடியது ப்ராட் ஸ்பெக்ட்ரம், பறந்து செயலாற்றக்கூடியது, அதிக அளவிலான மைக்ரோப்ஸை கில் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் மைக்ரோப்ஸை மட்டும் கில் பண்ணால் நேரோ ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஸோ Streptomycin is a broad spectrum antibiotic. இதை வந்து எதுலேருந்து பிரிச்செடுக்குன்னா ஐசோலேட்டட் ஃப்ரம் actinomycetes, Streptomyces griseus. ஓகே, ஸோ actinomycetes
It is a kind of bacteria. Streptomyces griseus, these are also bacteria. So இந்த ரெண்டு பாக்டீரியாவில் வந்து streptomycin antibiotic is isolated. So this streptomyces bacteria, it is bactericidal. So cidal means kill bacteria against both gram positive and gram negative bacteria, especially against Mycobacterium tuberculosis. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்டோமைசின் பாக்டீரியா, ஸ்டெப்டோமைசின் ஆன்டிபயாட்டிக் வந்து த மோட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் பாக்டீரிசைடல். ஸோ இது பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடியது. ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற பாக்டீரியா ரெண்டு கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ். கிராம் பாசிட்டிவ் எப்படின்னா, ஸோ டையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். டையை நம்ம டைக்குள்ளே அந்த பேட்டரியா போட்டோம்னா டையை அக்செப்ட் பண்ணிவிட்டு கலராக தெரிஞ்ச கிராம் பாசிட்டிவ். அதே நம்ம போட்ட டைக்குள்ளே அந்த நிறத்துக்குள்ளே அந்த சாயத்துக்குள்ளே போட்ட பிற்பாடு பேட்டரியா கலர் ஆகலைன்னா கிராம் நெகட்டிவ். இப்படி கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் இந்த ரெண்டு கேட்டகரி ரெண்டு பேட்டரியாவுமே கில் பண்ணக்கூடியதான் ஸ்ட்ரெப்டோமைசின். பர்டிகுலர்லி சொல்லப்போனால் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பேட்டரியாவை கில் பண்ணும். ஹியர் antibiotics such as erythromycin, chloromycetin, chrysofulfin, neomycin, kanamycin, bacitracin are also isolated microbial product. இது எல்லாமே மைக்ரோபிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட முக்கியமான பொருட்கள். ஓகே, வாட் ஆர் த அதர் ஆன்டிபயோட்டிக்? ஆக்சுவலி 3 more: erythromycin, chloromycetin, chrysofulfin, neomycin, kanamycin, bacitracin, also important microbial product. Understood? So chlortetracycline, streptomycin, penicillin, each separated area is 3 mark area. இதெல்லாம் 3 mark நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்? உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன். உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன். நீங்கள் ஆன்டிபயாட்டிக் போடுறீங்க இல்லைங்களா, ஆன்டிபயாட்டிக் எதுக்கான மைக்ரோப்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போடுறோம்? மைக்ரோப்ஸை கில் பண்ணுவதற்காக, நம்ம உடம்புக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸை கில் பண்ணுறதுக்கு, அழிக்கிறதுக்கு, அதனுடைய குரோத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக் போடுறோம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த ஆன்டிபயாட்டிக்கு எதிராக எகெனஸ்டாக மைக்ரோப்ஸ் வந்து ஆக்ஷன் பண்ணி ரெண்டாவது இறக்காது, மறுபடியும் தன்னுடைய ப்ராஜனியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ ஆன்டிபயாட்டிக் போட்டது வேஸ்ட்டு. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி, சரிங்களா, ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி இந்த ஆன்டிபயாட்டிக்கை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஆன்டிபயாட்டிக்கினுடைய ரிஸ்கை அனலைஸ் பண்ணி, ஸோ அதற்கேற்றவாறு தன்னுடைய பாடி அடாப்டேஷனை மைக்ரோப்ஸ் மாற்றிட்டு இதற்கு எகெனஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணி, ஸோ மறுபடியும் அது உயிரோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளும். ஸோ இதுதான் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் எதை சாப்பிட்டாலும் ஸோ ஒரு மினிமம் குவான்டிட்டியில் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஓகே, சரியான அளவு தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டோம்னா ஸோ சேம் ரிஸ்க் தான். ஓகே, ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இப்போது ஒரு மருந்து உள்ளே போடுற மருந்துக்கு எகெனஸ்டாக மருந்தவே சமாளித்து வாழக்கூடிய புது உயிரினம் அந்த உயிரினம் வந்து கற்றுக்கொண்டது. பாருங்கள், ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அக்கர்ஸ் வென் பாக்டீரியா டெவலப் எபிலிட்டி டு டிஃபீட் த ட்ரக் டிசைனடு டு கில் இன்ஹிபிட் த growth. அதாவது ட்ரக் டிசைன் பண்ணிக்கிறோம், நாம் ஒரு ட்ரக்கை வந்து உருவாக்கிக்கிறோம். எதற்காக உருவாக்கணும்? கில் பண்ணுறக்கும் இன்ஹிபிட் பண்ணுறக்கும், அதாவது குரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு. யாரை கில் பண்ணுறதுக்கு, யாருடைய குரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு? பாக்டீரியாவினுடைய குரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு, இல்லை பேக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு நாம் ட்ரக்கை டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த ட்ரக்கை டிஃபீட் தோல்வியடைய செய்து விடுதல். யார் தோல்வியடைய செய்கிறா? பாக்டீரியா வந்து தோல்வியடை செஞ்சுட்டு, ஸோ இந்த ஆன்டிபயாட்டிக் எகெனஸ்டாக உள்ள நிம்மதியாக வாழக்கூடியது பேர் தான் என்ன? ஸோ ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன்னு சொல்லுவாங்க பாரு. ஸோ ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அக்கர்ஸ் வென், எப்போ ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் காணப்படும்னா, பாக்டீரியா டெவலப் எபிலிட்டி டு டிஃபீட். பாக்டீரியா வந்து தன்னோட ஒன்று உருவாக்கினா எபிலிட்டி டு டிஃபீட். சரிங்களா? அதனால் வந்து
அதை நம்ம உள்ளே போட்ட ஆன்டிபயாட்டிக்கை தோல்வடையை செய்துவிடும், அதை ஃபங்க்ஷன் பண்ணாமல் தடுத்துடும். ஓகே, ஸோ எதற்கு எதிராக? ட்ரக் டிசைல்டு, நீங்கள் உருவாக்கிய மருந்துக்கு எதிராக, அந்த கில் பண்ணுறதுக்கு, பேட்டரியாவை கில் பண்ணுறதுக்கு உருவாக்கின மருந்துக்கு எதிராக, அல்லது அந்த பேட்டரியோட குரோத்தை இன்ஹிபிட் தடுக்கிறதுக்கு உருவாக்கின மருந்து இருக்கு இல்லைங்களா, ஸோ அதற்கு எதிராக டெவலப்பிய ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூட் த்ரெட். இது இன்றைக்கி வந்து பப்ளிக் ஹெல்த்தில், ஸோ இன்றைக்கி மக்கள் நலனில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பொதுநலத்துறையில். ஸோ இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நுண்ணுயிரிகள் நம்ம போடுற மருந்துக்கு எதிராக செயல்பட்டு நல்லா வாழுது இல்லைங்களா, ஸோ நம்ம கில் பண்ணுறதுக்கு போட்டால் மருந்தை வேலை செய்ய விடாமல் பண்ணிவிட்டு மறுபடியும் மீண்டும் அந்த மைக்ரோப்ஸ் உள்ள வளருது இல்லைங்களா, ஸோ இது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூட் த்ரெட் ஆஃப் பப்ளிக். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இஸ் ஆக்சிலரேட்டட் பை மிஸ்யூஸ். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன், சரிங்களா, அந்த பண்பு எப்படி வந்து மைக்ரோப்ஸில் தூண்டப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் பை மிஸ்யூஸ், தவறாக மருந்தை பயன்படுத்துதல், அண்டு ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். சரிங்களா, ஒன்றா சம்மந்தமே இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஓவராக யூஸ் பண்ணுறது, ஸோ அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறது, 2 காரணத்தால தான் ஆன்டிபயோட்டிக் வந்து மைக்ரோப்ஸனோட சண்டை போட முடியாமல் தோற்றுடும், டிஃபீட் ஆகிடும். ஓகே, ஸோ இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, as well as poor infection prevention control. ஸோ ரொம்ப சரியாக வந்து அந்த மைக்ரோப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இதுவும் ஒரு காரணம். ஓகே, ஸோ ஹியர் ஆன்டிபயாட்டிக் ஷுட் பி யூஸ்டு ஒன்லி வென் ப்ரிஸ்கிரைப்ட் பை சர்டிஃபைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல். சரிங்களா, அப்போ ஆன்டிபயாட்டிக் எப்போ ப்ரொடியூஸ் சரிக்குல்ல, ஸோ இப்போ ஆன்டிபயாட்டிக் எப்போ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்? ஆன்டிபயாட்டிக் ஷுட் பி யூஸ்டு ஒன்லி வென் ப்ரிஸ்கிரைப்டு பை சர்டிஃபைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல். சரிங்களா, ஸோ சான்று பெற்ற, சரிங்களா, அந்த நிபுணரிடம், சான்று பெற்ற உடல்நல வல்லுநரிடம் அங்கீகரிக்கப்பட்ட, சரிங்களா, சர்டிஃபைட்னா அங்கீகரிக்கப்பட்ட உடல்நல வல்லுநரின் பரிந்துரையின் பேரில் தான், ப்ரிஸ்கிரிப்ட்னா பரிந்துரையின்படி தான் என்ன பண்ணணும்? ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணணும். ஸோ when the bacteria become resistant, ஒரு பாக்டீரியா வந்து பிகம் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஆன்டிபயோட்டிக் எகெனஸ்டாக எதிர்ப்பு திறனை பெற்றுவிட்டால், அதனுடன் சண்டை போடக்கூடிய அந்த பண்பை பெற்றுவிட்டால், ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா, ஸோ நம்ம போட்ட ஆன்டிபயோட்டிக், நம்ம உள்ளஞ்சட் பண்ண ட்ரக் இருக்குங்களா, வேதிப்பொருள், ஆன்டிபயோட்டிக்ஸ் cannot be ஃபைட், சண்டை போட முடியாது. யாருக்கு எகென்ஸ்ட் ஃபைட் முடியாது? எகெனஸ்ட் தெம், அண்டு அந்த பேக்டீரியாவுக்கு எதிராக அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ஃபைட் பண்ண முடியாது, சண்டையிட முடியாது. கூடவே அண்டு பேக்டீரியா வந்து பெருக்கமடைவதையும் தடுக்க முடியாது. அதனால் ஆன்டிபயோட்டிக் கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஹியர் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். சரிங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கை விட நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கு ப்ரிஃபர்ட், முன்னுரிமை அதிகமாக அளிக்கப்படுகிறது. ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மைக்ரோ ஆர்கனிசம், சரிங்களா, 1 or 2 ஸ்பெசிஃபிக் மைக்ரோ ஆர்கனிசம் மட்டும் கில் பண்ணால் நேரோ ஸ்பெக்ட்ரம். சரிங்களா, ஸோ எல்லா மைக்ரோ ஆர்கானிசம், பேக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இந்த மாதிரி ஆல் மைக்ரோப்ஸையும் கில் பண்ணால் அது ப்ராட் ஸ்பெக்ட்ரம். அதனால தான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கை விட நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஓகே, தே எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி டார்கெட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ். ஓகே, அந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் என்ன பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக, எஃபெக்டிவ்லி ரொம்ப ஆழ்ந்த வேகத்துடனும் அக்யூரேட்லி துல்லியமாக டார்கெட், அந்த இலக்கு பேக்டீரியாவை நோக்கி, இலக்கு பேத்தோஜனை நோக்கி, ஸ்பெசிஃபிக் பேத்தோஜனை நோக்கி நகர்ந்து, ஸோ அதை வந்து அழிக்கக்கூடியது நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். ஸோ லெஸ் லைக்லி டு காஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் என்ன முடியாது? ரெசிஸ்டண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுதுங்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எகெனஸ்டாக ஆன்டிபயோட்டிக்கு நாம் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் கில் பண்ணிவிட்டு, ஸோ ரெண்டாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ரெசிஸ்டண்ட்டாக செயல்பட முடியாத அளவுக்கு பண்ண முடியுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர் பக் இஸ் எ டேர்ம் யூஸ்டு டு describe
ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ நிறைய பாக்டீரியாவுக்கு எதிராக இதை யூஸ் பண்ணலாம். தட் ரெசிஸ்டன்ட் டு மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக் காமன்லி யூஸ்டு டுடே. அதாவது மெயின் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைய நிலையில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு உயிர் எதிர்ப்புகளுக்கு எதிர்ப்பு திறன் பெற்ற பாக்டீரிய திரிவுகளை சூப்பர் பக் என்று சொல்வார்கள். சரிங்களா? ஸோ அதான் சூப்பர் பக்குன்னு சொல்லுவோம். சூப்பர் பக்குன்னா அசகாய பூச்சின்னு தமிழில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை சொல்கிறாங்க பாரு, என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சூப்பர் பக் இஸ் டேம்டு யூஸ்டு. சூப்பர் பக்குன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கிரைப் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா தட் ஆர் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா. இது ஒரு பாக்டீரியா தான் ரெசிஸ்டன்ட் டு மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக். மேக்ஸிமம் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக் எகெனஸ்டாக ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணக்கூடியது. ஸோ அதை சூப்பர் பக்குன்னு காமன்லி இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே.